ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது அது 360 பிளாக் உங்கள் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஆற்றுப்பாலம் தான். நல்லா பெரிய ஆற்றுப்பாலம். இந்த விஜயவாடா ஆற்றுப்பாலம் தாண்டினோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா சிட்டி ஸ்டார்ட் ஆகுது. பாலத்திலே பாருங்கள், ரோடு வந்து எல்லாம் டேமேஜ் ரோடு தான். நம்ம கம்பெனி வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. முன்னாடி வந்துருக்கோம். விஜயவாடா சிட்டி காட்டுறோம் பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறது. அதே நேரத்தில் டிராஃபிக்கும் நல்லா அழகாக இருக்கும். இந்த பாலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வரும். இந்த பாலத்துக்கு அடுத்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பெரிய பாலம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் பாலம். அதுவும் நல்லா பெரிய பாலம் தான். வைசாக் பாலம், ஆற்று பாலம். விஜயவாடா சிட்டி ஸ்டார்ட் ஆகும். போலீஸ் யாராவது இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு தான் நண்பர்களை வீடியோ எடுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போட்டால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பை பற்றி நமக்கு அதிக நாலேஜ் இல்லை, ஏன்னா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், இப்படி சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா நம்ம வண்டி ஓட்டுறதுக்கே நான் டைம் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் டிரைவராக ஓட்டணும்னா அது ஓட்டுறதுக்கு நேரம் கரெக்டாக. நம்ம எங்கெங்கே போய் யூடியூப்லாம் பார்க்கணும். ஏதோ எல்லோரும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஆசைப்பட்டு புரிய போட்டு ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 83 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்புறம் 8 லட்சம் 10 லட்சம் இல்லைங்க, ஒரு 83 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 83 பேருமே எனக்கு பெருசு தான். எங்கே வராங்க 83 பேரும் எனக்கு வந்து என்னுடைய ரேஞ்சுக்கு 83 பேர் பெருசு. பாருங்கள், நம்ம கம்பெனி முன்னாடி டோர் பாருங்கள். வைசாக்குன்ற பாருங்கள் விஜயவாடா சிட்டி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் நம்ம சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் ரொம்ப நாளாச்சு, வண்டி வரேன். 30 கிலோமீட்டர் சம்திங் வந்தால் இங்கே பைத்தியக்காரங்க வந்தான். இவனும் போக மாட்டான், நம்மளையும் போக மாட்டான். நான் பாருங்கள் சொல்ல வந்த கண்டென்ட்டை மறந்து பாருங்கள். இந்த சென்டரில் மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தொடர்ந்து இருக்கும். இந்த மரம் போடா இங்கே தள்ளிட்டு போயிட்டுருக்கிறேன். அடே இந்திக்காரா போடா வடக்கா போடா எங்கடா தள்ளிட்டு போயிட்டுருக்குறா. என் வண்டி 16 வீட்டுடா, என் வண்டி சங்குண்டா, ஸ்லோவாக இருக்கா. தாங்க முடியாது. எங்கே போனாலும் உனக்கு அந்த போய் தாங்க முடியாது. வேறு கலகலப்பு சொல்கிறவங்க கலகலப்பு படத்தில் சொல்கிற மாதிரி தான். வேறு சாவு ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டியை போனாவது போன இந்த வழியாக இருக்கணும். போட்டான் பார்த்துக்கிட்டீங்களா? இப்படி தான் ஓட்டுவானு கேட்டால் இது வந்து சிட்டி டிரைவிங். விஜயவாடா சிட்டிக்குள்ளே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்புறம் 4 கிறுக்கணுவன், 4 பைத்தியக்காரனவன், 4 மெட்டனவன் சொல்லிட்டு
ஏன்னா அங்கங்கே வரணும் இல்லைங்க கொடுக்க கொடுங்க. அப்போ தான் நான் பெரிய டிரைவர். நம்ம கம்பெனி வண்டி அங்கே போயிடுச்சு. லெஃப்ட் சைடு பாலத்தில் ஏறினாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம்லாம் கிடையாது, டேரெக்டாக சிட்டிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அவுட்ரு பாலம் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், பாலம் போட்டிருக்கான். இந்த ஏறி அந்த ஆண்டை போய் இறங்கிடுவாங்க. போயிட்டுருக்கான் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணால் நான் சொன்னேங்க, இப்போ நான் என்ன பண்ணலாம் நீங்களே கமாண்டில் சொல்லலாம். அப்புறம் இந்த ஊரில் எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாம் பண்ணுறீங்க சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இதோட போனால் இப்போ பாலம் கீழே தான் இறங்கணும். பெரிய மேம்பாடுங்க. இவனுங்க எத்தனை கோடி ஆட்டையாக போட்டாங்களோ யாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டானுங்கன்னா சொல்லவே தேவையில்லை. 5000 கோடி 1000 கோடி 3000 கோடி போடுறாங்க. இவனுங்க எத்தனை ஆட்டையாக போட்டாலும் அவனுங்களுக்கு தான் தெரியும். பாருங்க அழகாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். என்னடா நான் எப்படி சொல்கிறது தான், வண்டி ஓடிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா ஜஸ்ட்டு பார்க்கணுன்னு தான் எடுக்கிறேன். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு பாதுகாப்பு இருக்குன்றதுனால தான் ஓடுறேன். ஏன்னா என்னுடைய உயிரை பணைய வச்சு நான் அந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது நானும் இல்லை, யாருக்குமே முக்கியம் கிடையாது. என்னால் முடியும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறேன். அதனால் யாரும் கமெண்டில் எதை திட்டாதீங்க. அதுதான் நண்பர்களே கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் திட்டினீங்கன்னா கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேறு யாராவது ஒருத்தர் இடையில் இது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் போகிறேன், நான் போய் இந்த அழகான சிட்டியோ இயற்கையோ ரசிக்கிறேன். அதை எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக, நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. அதுக்காக தான் பாருங்க எவ்வளோ பெரிய பாருங்க பாலம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக வருவோம். பாலம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். எவனா ஒருத்தன் உள்ளே வருவான் பாருங்கள், நம்ம வண்டியை போக விட மாட்டாங்க. நாம் யார், நாம் பூந்துருவோம்ல. ஓகே நண்பர்களே, நம்ம வண்டியை பாருங்கள், முன்னாடி போயிட்டு கம்பெனி வண்டி. அதை மட்டும் காட்டிட்டு வீடியோ முடிச்சுட்டு நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளுங்கிற இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். போடுற வீடியோ கண்டிப்பாக வரும் நண்பர்களே. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது, மேலே பாருங்கள் கேமரா தெரியுதுங்களா. விஜயவாடா சிட்டிக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்கும். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி.